வணக்கம் வியூவர்ஸ். நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பலவிதமான பழக்க வழக்கங்களை இன்றும் நாம் கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் அவற்றின் அறிவியல் அர்த்தங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஏன் எதற்கு இப்படி நாம் செய்ய வேண்டும் என்கின்ற சரியான விளக்கமும் எமக்கு கிடைத்துவிடும் இல்லையா? அதனால் பாரம்பரிய நம்பிக்கைகளின் உண்மையான அர்த்தம் என்ன? அதிலே எவை மூட நம்பிக்கை என்று நினைத்து விடுகின்றோம். உண்மையிலேயே அவை மூட நம்பிக்கைகள் தானா, இல்லை பயனுள்ளவையா? இது போன்ற பல கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு விடை தரும் என்று எண்ணுகின்றேன். இப்போ முதலாவதாக, வீட்டிலே சாதாரணமாக பால் காய்ச்சும் போது அது திரைந்து விட்டால் உடனே சகுனம் சரியில்லை என்பார்கள். இது உண்மைதானா? பால் என்பது ஒரு மங்களகரமான உணவுப் பொருள். பல குழந்தைகள் தாய்ப்பாலிற்கு பதிலாக பசுமாட்டு பாலையே பருகி வளருவதையும் காண்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு சுப நிகழ்விலும் இந்த பாலை காய்ச்சி இறைவனுக்கு படைத்துவிட்டு நல்ல காரியங்களை தொடங்குகின்றோம். எனவே அங்கே ஒன்றல்ல, பல மக்கள் ஒன்று கூடி இந்த காய்ச்சிய பாலை அருந்துவார்கள். அப்போ அந்த பாலும் கெட்டுப்போகாத ஆரோக்கியமான பாலாக அமைந்திருக்க வேண்டும் என்பதே சுகாதாரமும் கூட. இதனாலேயே பால் திரைந்து விட்டதென்றால் அது வயிற்றுக்கு உபாதையை உண்டு பண்ணும். அது குழந்தைகளானாலும் சரி, வளர்ந்தவர்களானாலும் சரி, ஒரே நிலைதான். எனவேதான் திரைந்து விட்ட பாலினை பாலாக உபயோகப்படுத்த இயலாது என்று கூறுவார்கள். இதிலே சகுனம் பிழை என்று அப்போ ஏன் கூற வேண்டும்? அதுவும் காரணத்தோடுதான். பால் திரைவது அல்லது கீழே கொட்டி போய்விடுவது பின்னாளிலே நடக்கவிருக்கும் எதிர்மறை நிகழ்வுகளை முற்கூட்டியே எச்சரிக்கும் ஒரு அறிகுறிதான். எனவே பால் காய்ச்சும் போது நன்றாக நுரை பொங்கி ஆடை கட்டி வருவதே சிறந்த பாலுக்கான ஒரு உதாரணமாகும். இது கவனிக்கப்பட வேண்டிய நம்பிக்கைதான். அடுத்து, நாம் உணவு உண்ணும் பொழுது லைட் நின்றுவிட்டாலோ இல்லை விளக்கு அணைந்து விட்டாலோ இருளிலே சாப்பிடக்கூடாது என்பார்கள். இதற்கான காரணம் மூட நம்பிக்கை இல்லை. உண்மையிலேயே அந்த உணவிலே ஏதும் தேவையற்ற தூசி, கல் போன்ற எதுவானாலும் இருக்கலாம். அவை இருட்டிலே பார்த்து உண்ண முடியாது. அதனால் வெளிச்சம் வந்ததும் நீர் அருந்திவிட்டு மிகுதியை உண்ணலாம் என்பார்கள். அந்த தண்ணீர் அருந்த வேண்டும் என்பது கூட உணவு உண்பது இடைநிறுத்தப்பட்டதை சரி செய்வதற்காகவே அமைந்திருக்கும். அது தவிர எதுவும் காத்து கருப்பு வந்துவிடும் என பயமுறுத்துவதெல்லாம் மூட நம்பிக்கைதான். இப்பொழுது மற்றொரு சுவாரஸ்யமான நம்பிக்கையை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாம் எங்காவது வெளியே கிளம்பும் பொழுது தலையில் அல்லது நெற்றியில் வாயில் கதவு அல்லது நிலை இடித்து விடுவதாலோ இல்லை வாகனத்தில் ஏறி செல்லும் பொழுது அந்த வாகனத்தின் கதவு நம்மை இடித்து விட்டாலோ உடனே சற்று உட்கார்ந்து தண்ணீர் அருந்திவிட்டு செல்லுங்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? உடனே புறப்பட்டு போகக்கூடாது என்பதல்ல அர்த்தம். இதற்கான காரணம், எமக்கு அப்படி தலையிலே அல்லது நெற்றியிலே அடிபட்டிருக்குமானால் உடனே எமக்கு அதற்கான விளைவுகள் தெரியாது. 5 நிமிடம் உட்காரும் பொழுது அதற்கான பாதிப்பு ஏதும் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நன்கு கண்டுகொள்ளலாம். அதோடு ஒரு பதட்டமான உணர்வு இல்லாமல் இருப்பதற்காகவே தண்ணீர் அருந்தி விட்டு செல்லும்படியும், ஒரு இடத்தில் நிதானமாக அமர்ந்து நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகின பிறகு புறப்பட்டு செல்லும்படியும் முன்னோர்கள் இப்படி கூறுவார்கள். சில நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் என்னென்ன என்று பார்ப்போம். முதலாவதாக, எலுமிச்சம்பழம், மிளகாய், கரித்துண்டு, இந்த 3ஐயும் ஒரு தோரணமாக கட்டி எமது வீட்டு வாசலிலே நாங்கள் தொங்க விட்டிருப்போம். இதற்கான காரணம், கண் திருஷ்டி பரிகாரம் என்ற பெயரில் முன்னோர்கள் கூறி வந்திருந்தாலுமே கூட அதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால், வீட்டினுள்ளே வரும் காற்று சுத்தமானதாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த 3ஐயும் ஒன்றாக கட்டி வாசலிலே தொங்க விடுவார்கள். கரித்துண்டு வளிமண்டலத்தில் இருக்கும் ஈரலிப்பையும் அசுத்தமான காற்றினையும் அந்த கரித்துண்டு இழுத்துவிடும். அதுபோலவே எலுமிச்சம்பழத்திலும் மிளகாயிலும் உள்ள மூலப்பொருட்கள் இதே போல வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தும். அது மட்டுமல்ல,
நோய்க்கிருமிகள் வீட்டினுள்ளே வந்து பரவாமல் காப்பதற்காகவும், சுத்தமான காற்றை வீட்டினுள்ளே சுவாசிப்பதற்காகவுமே வாயில் புற கதவிலே இதனை தோரணமாக கட்டி தொங்க விடுகின்றார்கள். அதனே கண் திருஷ்டி பரிகாரம் என்ற பெயரிலும் வழங்கி வருகிறார்கள். எந்த ஒரு விடயத்திற்கும் உண்மையான காரணம் பயனுள்ளதாகவே நம் முன்னோர்கள் எமக்கு அறிவுறுத்தி வந்திருக்கிறார்கள். இதுவும் அது போன்ற ஒன்றே. இது ஒரு நல்ல நம்பிக்கையாகும். நம் ஊரிலே காகம் தொடர்ந்து கரைந்தால் உடனே கூறுவார்கள், எங்கள் வீட்டிற்கு யாரோ விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று. சில நம்பிக்கைகளுக்கு காரணங்கள் இல்லை. ஆனால் காகம் கரைந்தால் வீட்டிலே விருந்தாளிகள் வருவார்கள் என்பதும், சாப்பிடும் உணவினுள்ளே தலைமுடி வந்தால் அந்த வீட்டிலே கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும் என்பதும், இது போன்ற சில நம்பிக்கைகள் அவ்வப்போது அங்கங்கே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாம் வளர்க்கும் வளர்ப்பு பிராணியான நாய், அந்த நாய் வானத்தை பார்த்து அண்ணாந்து ஊளையிட்டால் அது குடும்பத்துக்கு ஆகாதென்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதற்கான காரணம், அந்த வீட்டிலே ஏதாவது ஒரு மரணம் நிகழக்கூடும் என பெரியவர்கள் கூறுவார்கள். இதுபோன்ற விடயங்கள் காலங்காலமாக நம்பப்பட்டு வரும் நம்பிக்கைகள் பல சந்தர்ப்பங்களில் நேரிலும் நாம் சந்தித்தவையாக கூட இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் அறிவியல் ரீதியாக நமக்கு தெரியப்படாத போதும், அனுபவ ரீதியாக இந்த நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகள் என்று இலகுவாக தட்டி கழித்துவிட முடியாது. ஏனென்றால் அனுபவ ரீதியாக பல தடவைகள் இது போன்ற விடயங்கள் அது யதார்த்தமாகவேனும் நடந்திருக்க கூடும் உங்கள் வாழ்க்கையிலே. நாம் எங்காவது புறப்படும் பொழுது எதிரிலே ஒற்றை பிராமணர் வந்தாலோ, விதவை ஒருவர் வந்தாலோ, இல்லை கருத்த பூனை எதிரே வந்தாலோ உடனே சகுனம் சரியில்லை என்று கூறுவார்கள். இவற்றை நாம் மூட நம்பிக்கைகளாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற நம்பிக்கைகள் பல நாம் காலங்காலமாக கடைபிடித்து வருகின்றோம். இப்போதுள்ள தலைமுறையினர் இதனை ஏன் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என விதண்டாவாதம் புரியாமல் அதில் உள்ள நல்ல விடயங்களை அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதை பின்பற்றுவது நல்லதே. நன்றி. மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றேன்.